श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் புருஷவித பிராமணம் 4வது பிராமணத்தை நம்ம முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 5வது பிராமணம் சப்தான்ன பிராமணம் ஆரம்பிக்கிறோம். இது பெரிய பிராமணம். இதுல வர விஷயம் கூட டாபிக் ஆரம்பத்துல என்ன முக்கியமான விஷயம் அத்தியாரோபம் பிளஸ் கடந்த பிராமணத்துல பார்த்த அத்தியாரோபம் అనేది முதல் నుండి வந்துட்டு இருக்கு. நடுவில் உபாசனா கொஞ்சம் கொஞ்சம் வேதாந்த விஷயம் அல்ல. கடந்த பிராமணத்துல பார்த்த அவித்யா சூத்திரம் அதையும் இந்த ரெண்டு டாபிக்கும் இங்க வரப்போற இந்த மந்திரங்களை கூட கண்டினியூ ஆகும். அத்தியாரோபம் అనేది ఈజీగా தெரியும். ஆனா உபாசன ரூபத்துல அப்படி எல்லாம் இருக்கும். அது அவித்யா சூத்திரம் అనేది எங்க சொல்லிருக்க అనేది நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். கொஞ்சம்தான் ஒரு இடத்துல இப்ப பார்க்கும்போது 2வது மந்திரத்துல சொல்லும். ஸோ கூடவே அத்தியாரோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்பவாதம் பண்ணலன்னா அப்புறம் ப்ராப்ளம் வரும். அத்தியாரோபம் இதெல்லாம் கூட கடைசியில நம்ம அவித்யனை நீக்கி வித்யனை கொண்டு வந்துக்கணும். அதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது இதுல அவித்யா சூத்திரம் ஞாபகம் இருக்கணும். கொஞ்சம் பெருசா இருக்கு. வித்யா சூத்திரம் போல் ஆத்மா இத்தியேவ உபாசித் அது சுலபமா இருக்கு. யஹ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே அப்படி பிரிச்சு பார்த்துக்கிறோம். அங்க யஹ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யஹ அசௌ அந்யஹ நானு வேறே அது அந்யஹ சஹ அந்யஹ நானு வேறு அகமஸ்மீதி நானு வேறே அகமஸ்மீதி. யாரு தேவதைகள் எல்லாத்தையும் பூஜிக்கிறான். ஆனா தேவதைகள் வேறே நான் வேறே இப்படினே பாவத்தோடு இருந்த அவனுக்கு ஒன்னும் புரியல நடந்தது. ந சவேத அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அவித்யா சூத்திரம் ந சவேத அவனுக்கு தெரியல பாபம். 4, 5வது பிராமணங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? 2 பாயிண்ட்ஸ் பார்க்கணும். இந்த 4வது பிராமணத்தில் பிரஜாபதி கிரியேட்டட் த வேர்ல்ட். இது பேசிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ வர பிராமணத்தில் 4வது பிராமணத்தில் பிரஜாபதி கிரியேட்டட் த வேர்ல்ட். அக்னி அதெல்லாம். இந்த பிராமணத்துல பிரஜாபதி கிரியேட்டட் த வேர்ல்ட். அப்புறம் ஜீவா போக்கிய வஸ்து ஆயிட்டா பிரபஞ்சம் போக்கியமாயிருக்கு, போக்தாவாயிருக்கு. பிரபஞ்சம் போக்தாவாயிருக்கு. ஜீவன் போக்கிய வஸ்துவாயிருக்கு అనేది 4வது பிராமணத்துல பார்த்தோம். ஆனா இப்போ இங்க வரும்போது எல்லாமே உல்டாகும். ஜீவா கிரியேட்டட் த வேர்ல்ட். இங்க
இது சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, வேதாந்தத்துல முதல்ல இருந்து எல்லாமே ஜீவனுடைய ப்ரொஜெக்ஷன் தான், மைண்ட் தானே பாருங்க. ஆனா நேரா சொல்லாது உபனிஷத்து இங்க. நான் அத்தியாரோபம் உபாசனை பத்தி பேசுற போல் பேசும். ஜீவா கிரியேட்டட் த வேர்ல்டு, கிரியேட் பண்ணி அவனே போக்தாவாயிட்டான் இப்போ இங்க. ஸோ ஜீவா இஸ் த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட், ஜீவா இஸ் த போக்தா, பிரபஞ்சம் இஸ் த போக்யம். அந்த வித்தியாசம் ஞாபகம் இருக்கணும். இந்த போக்ய பிரபஞ்சம், ஜீவனாலேயே உருவாக்கப்பட்ட போக்ய பிரபஞ்சம் 7 போக்யம்னால அதுக்கு அன்னம்னு சொல்லலாம் இல்லையோ, சாப்பிடுறது எல்லாமே அன்னம் என்றும். அத்தி இது அன்னம். அப்போ 7 வகையான அன்னங்கள் இருக்கு. அது சப்த அன்ன பிராமணம். அது உபனிஷத்து எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். எங்க வீட்டுல ஃபங்க்ஷனு ஏதோ பண்டிகை, நாங்க இன்னைக்கு நிறைய பட்சணங்கள் பண்ணிட்டோம். 10 விதமான பண்ணிட்டோம், 12 விதமான. இந்த 7 தான் சொல்றது. இந்த பிரிவு வேற. சரியா? 7 அன்னம்னா ஃபுட் சகஜமா. அப்படின்னா எதெல்லாம் ஜீவனால அனுபவிக்கப்படுறதோ அது எல்லாமே ஃபுட்டு தான். வாட் எவர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஜீவா, இட் இஸ் எ ஃபுட். அத்தி மட்டும் இல்லை, அது அனே பல டெரிவேஷன் அதுல இருந்து வரும். ஆத்மா கூட அதானே சொன்னோம். அது அதன்னா புஜ்யதே, அனுபூயதே, அத்யதே. ஒன்றும் இல்லை, அதுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டு இருக்கு. அத்தன் என்ன சார்ன்னா புஞ்சதே, அத்யதே, அனுபூயதே இது அன்னம் அப்படின்னு சொல்லணும். அன்னம்னா அது whichever is consumed. சரியா? ஜீவா எப்படி இந்த உலகத்தை நீ உருவாக்கிட்டார் அப்படின்னு கேள்வி வரும்போதும், அவனுடைய கர்மத்தினாலையும் உபாசனத்தினாலையும் உருவாக்கிட்டார். ஜீவ அவனுடைய கர்மத்தினாலையும் உபாசனாலையும் உருவாக்கிட்டார். அப்படின்னா இதுல இன்டைரக்டா மறைமுகமா என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின், கேள்விக்கு பதில் கொடுக்கிறது உபனிஷத்து. என்னன்னா, வை பகவான் கிரியேட்டட் த வேர்ல்டு. பொதுவா எல்லாரும் நினைக்கிறது தெரிஞ்சது, உலகத்தை கடவுள் தான் படிச்சாரு, உருவாக்கிட்டார். வை అనేది கேள்வி வரும் இல்ல, வை கிரியேட்டட். அப்போ அதுக்கு பதில் என்னன்னா, வைய விட்டுடப்பா, பகவான் நாட் கிரியேட்டட் த வேர்ல்ட். பகவான் கிரியேட் பண்ணதானே வை யூ கிரியேட்டட் சொல்லலாம். நீ கிளாஸுக்கு வந்தா தானே வை யூ ஹேவ் கம் டு த கிளாஸ் கேட்கணும். கிளாஸுக்கு வராதவங்க போய் வை யூ ஹேவ் கம் டு த கிளாஸ் கேட்பேன். அதனால பகவான் நாட் கிரியேட்டட் த வேர்ல்ட். அப்போ இதனால என்ன தெரியுதுன்னா, பகவானுக்கு ஜீவதான் கிரியேட்டட் த வேர்ல்ட். அப்போ ஒருத்தன் ஜீவன் முக்த ஞானி ஆயிட்டான்னு சொன்னா பகவான் அவனுக்கு உலகத்தை நீ கிரியேட் பண்ண முடியாது. நீ சொல்ற போல் பகவானுக்கு நாட் கிரியேட்டே பண்ணல. ஆத்ம ஞானம் ஜீவன் முக்தனானவனுக்கு பகவான் cannot create the world means what? இன்னொரு ஜென்ம அவன் தள்ளி போட முடியாது, இன்னொரு ஜென்மம் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ பகவானுக்கு இதுல நான் ஜென்மம் எடுக்கணுமா வேண்டாமா, இந்த சம்சாரத்துல இப்படி இருக்கணுமா, துக்கப்படணுமா, கவலைப்படணுமா, மோகப்படணுமா, எல்லாமே என்னுடைய சாய்ஸ் தான். ஆனா ரொம்ப சுலபமா
நம்ம அதை பத்தி யோசிக்காம நமக்கு முடியாதுன்னு சொல்லி நம்ம கையில் இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல கடவுள் மேல போடுறோம், அவர் தலைமையில போடுறோம். அவரும் நானும் நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்னுஹானி பல இடத்துல கீதையில எல்லாம் சொல்லுவார். சரியா? அதனால் ஜீவனே சிருஷ்டி பண்ணி தானே போக்தாவா இருந்து போக்தாவா இருக்கார் అనేది இந்த டாபிக், இந்த பிராமணத்தை. சரியா? அதுதாமே இந்த விஷயம் நான் சொன்னது எல்லாத்திலையும். அப்புறம் அந்த 7 அன்னங்கள், சப்த அன்னங்கள் என்ன అనేది உபனிஷத்து முதல் மந்திரத்திலோ சூத்திரபூத மந்திரமா சொல்றது. அப்படின்னா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றது இந்த விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் அது எல்லாத்துக்கும் உபனிஷத்தே வியாக்கியானம் கொடுக்கும். ஒன்று எடுத்துக்கிட்டு முதல் 7 அன்னங்கள் என்ன, அதுல ஒரு அன்னம் அதை பற்றி சொல்லணும். ஸோ இப்படி இந்த மந்திரங்கள் எல்லாம் வரும். முதல் மந்திரம் சூத்திரபூத மந்திரம். சரியா? இப்போ முதல் மந்திரத்தினை படிக்கிறேன். சப்தான்ன பிராமணம் முதல் மந்திரம். யத் சப்தான்னானி மேதயா தபசா அஜனயதி பிதா ஏகமஸ்ய சாதாரணம் द्वे देवानां देवानभाजयम् त्रीण्यात्मने अकुरुत पशुभ्य एकं प्रयच्छत तस्मिन् सर्वं प्रतिष्ठितं यच्च प्राणिति यच्च न तस्मात् तानि न क्षीयन्ते अद्यमानानि सर्वदा यो वैताम् अक्षितिं वेद सह अन्नमत्ति प्रतीकेन स देवानप्यगच्छति स ऊर्ध्वमुपजीवति इति श्लोकाः. அப்படின்னா இது எல்லாத்தினை பற்றி ஸ்லோகங்கள் வருது, நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் கிவன் த நேம்ஸ் ஆஃப் இட். சரியா? முதல் மந்திரம் சூத்திரபூத மந்திரம். இது ரொம்ப வேதாந்த விஷயம் இல்லாதனால நம்ம பதத்துக்கு அர்த்தம் பார்க்கல. ஜஸ்ட் அது மீனிங் மட்டும் கொடுத்துட்டு விஷயம் என்னன்னு சொல்லுவேன். நல்ல கவனமா கேளுங்க. ஜீவ என்னென்ன இந்த 7 அன்னங்களை உருவாக்கிட்டார். வாட் ஆர் த 7 annams? ஓகே, foods. ஜீவா கிரியேட்டட் சொன்னோம் இல்லையா? ஜீவனு சிருஷ்டி பண்றதுனால உபனிஷத்து இந்த ஜீவன் இங்க பிதான்னு கூப்பிடுறது. அந்த வார்த்தை அங்க இருக்கு, பிதா முதல் வரியில இருக்கு. ஏன்னா எல்லாம் அவர் தான் உருவாக்கிறதுனால பிதா. ஆனா ஜீவா சொல்லும் போதும் கிரியேட்டட்னு சொல்லும் போது இவன் பிதான்னு சொல்லும் போது ஞாபகம் வச்சுக்கணும், அஜ்ஞானி ஜீவா. அஜ்ஞானம் இல்லைன்னு இவன் ஜீவனா வந்திருக்க மாட்டான். அப்போ கர்ம செய்து அது இருப்பாடு, இதெல்லாம் அஜ்ஞானி ஜீவன் மட்டும் ஞாபகம் வைக்கணும் தொடர்ந்து. அப்புறம் மேதையா எப்படி கிரியேட் பண்ணாருன்னு உபனிஷத்து சொல்றது, மேதையா தபசா. இந்த மேதையா தபசான வார்த்தை திரும்பி 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 எல்லா மந்திரத்திலும் வரும். சரியா? அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா உபாசனாலையும் கர்மனாலையும். நான் சொன்னேன்ல இப்போ இன்ட்ரடக்ஷன், உபாசனாலையும் கர்மனாலையும். சரி, 7 அன்னங்கள் என்ன சார்? ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் முதல்ல உபனிஷத்து கொடுக்குறது. நான் அப்படி ஹெட்டிங் சொல்லிட்டு அப்புறம் விவரணத்துக்கு போறோம். முதல்ல சாதாரண அன்னம். சாதாரண அன்னம் நம்பர் 1. அப்படி என்ன அர்த்தம் என்ன? விருட்ச பசு பட்சி மனுஷாதி எல்லாருக்கும் உபயோகப்படுற வேண்டிய சாதாரண அன்னம், காமன் ஃபுட் அப்படின்னு முதல் நம்பர் 1. 2, 3 சேர்ந்து தெய்வ அன்னமா எடுத்துக்கணும். ஓகே,
2, 3 అనేది அங்கெல்லாம் இருக்காது. நான் விவரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். தெய்வ அன்னம். அப்போ எத்தனை ஆயிடுச்சு இப்போ? 3 ஆயிடுச்சு. என்ன தேவர்களுக்கு 2 சொல்றதே துவயம். விவரணம் அப்புறம் கொடுக்கும். தேவாலயக்கு கொடுக்குற அந்த ஆப்லேஷன்ஸ் இருக்கு. அதுல 2 விதமான அன்னம் இருக்கு. 3 ஆயிடுச்சு. 4வது வந்து பசு அன்னம். பசு அன்னம்னா பால். ஓகே, பசு நமக்கு கொடுக்கிறது. பசு அன்னம் 4 ஆயிடுச்சா. 5, 6, 7 வந்து ஒருத்தனும் மனுஷன், இந்த ஜீவன், அஜ்ஞானி ஜீவன், அவன் அனுபவிக்கிறதுக்காக, அது காமன்னு சொல்லிட்டோம், அது தேவாலயம்னு சொல்லிட்டோம், அது பசு அன்னம் சொல்லிட்டோம். மேல நீங்க சாதாரண அன்னம் சொல்லும் போதே பசுன்னு சொல்லிட்டீங்க சார், பசுபக்ஷாதி மனுஷன். இப்ப மாதிரி திரும்பி இன்னொரு பசு அன்னம்னா, ஆமா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, அது வரும் விஷயம். ஆனா 4வது ஹெட்டிங்ல பசு அன்னம் வச்சுக்கோ. 5, 6, 7 என்னன்னா, ஒரு ஜீவன் அவனுடைய மனசு வச்சியும் வாக்கு வச்சியும் பிராணம் வச்சியும் அவனுக்காக for his own he is enjoying. சரியா? அந்த அன்னத்தை 3ஆ பிரிக்கிறது. அது வந்து மனஸ், வாக் அண்ட் பிராணா. 7 ஆயிடுச்சு மொத்தம். சப்தான்னம் வந்துச்சு. சரியா? இதுன்னு வந்து இந்த முதல் 4 சங்கரர் வந்து பாஷ்யத்துல சொல்லுவாரு. அது நம்ம தெரிஞ்சு என்ன எப்படி சொல்ல, இப்போ 4, 3, 2 குரூப்பா தெரியறது. அந்நிய விநியோகார்த்தம் முதல் 4 சொன்னது. அந்நிய விநியோகார்த்தம் ಇತರ ಜೀವ ಪಕ್ಷಿ ಎಲ್ಲ ಜಂತುಜಾಲಕ್ಕೆ ಅನ್ಯಸ್ಯ விநியோகார்த்தம் ಚತ್ವಾರಿ அன்னானி. 4 அவங்களுக்கு. அப்புறம் போகார்த்தம் 3 அன்னானி. சரியா? இது வந்து சங்கரர் இன்னொரு பதம் வச்சு சொல்றாரு. அப்போ முதல் 4 வந்து என்ன சொல்லலாம்னு, சாதன அன்னானி అని சொல்லலாம். அடுத்த 3 சாத்திய அன்னானி అని சொல்லலாம் அப்படின்னு பேரு கொடுக்கிறாரு. சாதன சாத்தியம் வந்து ரொம்ப டீப்பா போக வேண்டாம், அது இப்படி புரிஞ்சுட்ட போதாதுவா. அது டெக்னிக்கலா அப்படிதான் சொல்லணும். இந்த 4 வச்சுக்கிட்டு நான் வந்து சாதிச்சு எனக்கு அன்னத்தின்னு சாதிச்சுக்கிறேன். அதனால சாதன சாத்தியம். விஷயம் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, மேல சொன்ன 4 சாதாரண அன்னம்னு சொன்னதுனால நம்ம வந்து அந்த சாதாரணமா அன்னம்னு சொன்னதுன்னா அந்த குரூப்ஸ் எல்லாம் வரணும். அதுல பட்சி, ஜந்துகள், மாடு, ஆடு எல்லாமே. எந்த அளவுக்கு நம்ம தானம் பண்றோமோ, அதுக்கு கொடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த போல் நம்முடைய மனசுக்கு, வாக்குக்கு, பிராணத்துக்கு சக்தி வருமா. நம்முடைய மனசு, வாக்கு, சாத்தியம் எனக்கு சக்தி வரும். சரியா? அப்படின்னு அர்த்தம். ஆஸ் யூ கிவ் ஸோ யூ ரிசீவ். அதுதான் இது ஒரு வேல்யூ. இங்க கூட ஒரு வேல்யூ சொல்ற போல் இருக்கு. அப்படின்னா போன ஜென்மத்துல சரியா, இப்ப கொடுத்தா உடனே வரலன்னு நினைச்சு கூடாது. இப்ப எனக்கு மனசு அவ்வளோ சக்தியா இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை, அப்புறம் பேச்சும் அவ்வளோ, என்ன பேசுறது எனக்கே தெரியாது செலவாட்டு. பிராணம் அது வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது அப்படி இப்படி இருக்கும்னு அர்த்தம். அது உடம்புல டிஸ்டர்ப் பண்ணும். பிராணம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா உடம்புல டிஸ்டர்பன்ஸ் வரும். இப்போ சரி பண்றதுன்னா தெரியாது, ஆனா ஏதாவது கொஞ்சம் ஆகலாம். அப்படின்னா தானம் பண்ணி இப்போ எல்லாம் சரியாயிடும் சார். நாளைக்கே கிளம்புறேனே, 11 கோடி ரூபாய் கிரீடம் ராம்லல்லாக்கு, ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் குஜராத்ல நம்ம. ஐ திங்க் இப்போ திருப்பதி பெருமாளுக்கு அப்புறம் அயோத்தியா ராமர் தான் ரிச்சி ஆகி காம்படிஷன்
ஆக போறது. அப்புறம் இவ்வளவு பெரிய அளவுல நமக்கு தெரிஞ்சு இப்ப எங்கேயுமே எந்த ஃபங்க்ஷனும், எந்த ஊரும், எந்த ப்ரோக்ராமும் எதுவுமே இருக்காது. அங்க வந்தது எல்லாம் பார்த்து உலகம் மொத்தத்துல இருந்து எங்கெங்கிருந்து என்னென்ன வந்துச்சு. ஒரு அகரபத்தி தயார் பண்ணிட்டாங்க. நம்ம 2 1/2 மாசம் அது எரிஞ்சுட்டே இருக்க போறது. அவ்வளவு தூரத்துக்கு மணக்குமா? அது 1 1/2 மாசம் என்னமோ. அது பார்க்கணும்னா சீக்கிரமா போய் பார்த்துட்டு அப்ப உடனே இவ்வளவு தெரியுது, இவ்வளவு இருக்குது. இப்படி சொல்லி மாளாது. அன்னைக்கு அயோத்தியில ராமர் பிறந்தும் போது எப்படி இருந்துச்சோ, இல்ல பட்டாபிஷேகத்தை திரும்பி வந்தப்ப எப்படி இருந்துச்சு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் 7 கான்டினென்ட்ஸ்ல இருந்து ஜலம் கொண்டு வரப்பட்டது, இன்க்ளூடிங் பாகிஸ்தான். ஆனா அவன் அது மேல போய் எப்படி மேல வரக்கூடாதுன்னா துபாய் மூலமா போச்சான். இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். அவ்வளவு இருக்கு. 1 இல்ல 2 இல்ல. அதை கோவில் கட்ட ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னப்பிலிருந்தே இப்போ வந்துட்டே இருக்க. எது ராமருக்காக. சரியா? சரி. என்ன சொல்றேன்? ராமர் கிட்ட போயிட்டு அதனால போன ஜென்மத்துல செஞ்ச சாதன அன்னம், பசு அன்னம், தேவ அன்னம், okay? இப்போ okay? அப்ப அங்க கொடுக்கல நானும். போன ஜென்மத்துல சாதாரணமான சாதன அன்னம், அன்னம் பசு அன்னம், தேவ அன்னம் அது எதுவுமே கொடுக்காதனால இப்போ அது அவ்வளவு இல்லை. கொடுத்திருந்தா வந்திருக்கும். சரியா? அதனால இப்போ அது கொடு. ஓகே. அடுத்த விஷயம் பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு கேள்வி இப்பவே சொல்றோம், அப்புறம் அது விசாரணை வரும். எதனால இந்த 7 அன்னங்கள் குறைஞ்சு போகாம வியயமாகாம அது எப்பவுமே அவைலபிளாவே இருந்துட்டே இருக்கு? சாப்பிட்டுட்டே இருந்த தீர்ந்து போகணும் இல்லையா? சாப்பிட்டுட்டே இருந்தா தீர்ந்து போகணும். ஆனா எதனால இது அப்படியே இருந்துட்டே இருக்கிறது, வியயமானது மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு உபனிஷத்தை பதில் கொடுக்கிறது. புருஷோவா க்ஷிதிஹி இந்த பதம் அங்க இருக்கு. புருஷோவா அக்ஷிதிஹி என்ன க்ஷிதி என்ன க்ஷயம், அக்ஷிதி என்ன க்ஷயம் இல்ல. இது க்ஷயமாகாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஜீவன் தான். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என கர்ம ஏன் தீர மாட்டேங்குது? எப்போ தீரும்? ஞானம் தான் தீரும். நீ கர்த்தான்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கிற, அது எப்படி தீரும்? இது ஏதோ உலகம் மொத்தம் பத்தி பேசுற போல் இருக்கும். உலகம் இல்லை ஆக்சுவலி. ஒரு ஜீவனுக்கு ஒரு உலகம். அப்பதானே இப்போ ஞானம் வந்த ஜீவனுக்கு எப்படி முக்தி, ஞானம் வராதனுக்கு ஏன் முக்தி வரலன்னா அது அங்க டிஃபரன்ஸ். ஆனா பேசுறது ஏதோ சமஷ்டி மொத்தம் பத்தி பேசுற போல் இருக்கு. கடைசியில யூ ஆர் த ப்ராப்ளம், யூ ஆர் த சொல்யூஷன். ஸோ அதனால இங்க ஸ்டாப் பண்ணு, உலகம் பத்தி இல்லை பாக்குறோம். இந்த தாட் டெவலப்மெண்ட் ரொம்ப அழகா இருக்குங்க மொத்தத்துல. இந்த புருஷ ஏவ அக்ஷிதி அது க்ஷயமாகாம இருக்கிறது காரணம் அந்தந்த ஜீவன் தான். கர்மனே மொத்தம் மூட்டை கட்டி தூத்து போடணும், இல்லை எரிச்சுடணும் அது உன்ன கையில தான் இருக்க. உன்ன கையில தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி சாஸ்திரம். சர்வம் கர்மாக்கிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்தியதே. இவன் எதுக்கு எப்படின்னு சொன்னா, இவன் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கானா, இப்போ போக்தாவா இருக்கும் போதே என்ன பண்றா இவனும் வரப்போற
கர்மத்துக்கு கர்த்தாவாவும் இருக்கிறான். இப்போ போக்தாவா இருந்துட்டு இப்ப கர்ம பண்றான்ல திரும்பி. ஸோ இஸ் கிரியேட்டிங் வரப்போற காலத்துக்கு கர்த்தாவா. அந்த பிரபஞ்சத்துடைய வரப்போற கர்ம உனக்கு நீதான் கர்த்தா. என்ன இங்க போக்தாவா இருக்கும் போதே அடுத்த இதுக்கு ஃபவுண்டேஷன் போடுற நீ. அதான் ப்ளூ பிரிண்ட் சொல்றோம் இல்லையா? அதனால வேற எதுவுமே பண்ணல. அது பண்ணிச்சு இது பண்ணி பிரகிருதி அது பாகவதத்துல பிக்ஷு கீதத்துல அவர் சொன்ன போது அயம் மனுஷமே மம துக்க ஹேது கால கர்ம தேவதா எதுவுமே யாரும் இல்லை, மன ஏவ காரணம் சொன்னாரே. அது இதான் கீதையில இதுக்கு ஒரு ரிலேட்டட் ரிஃபரன்ஸ் என்னன்னா, அர்ஜுனன் கேட்டான், எங்க 7வது அத்தியாயம் கடைசியில ஏதோ பகவான் வந்து 2 புது பதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாரு, அத்தியாத்மம் அதிபூதம் அப்படி எல்லாம். அது 8வது அத்தியாயம் ஆரம்பத்திலோ கிம் தத் கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிபூதஞ்ச கிம் புரோக்தம் அதிதைவம் கிம் உச்சதே. அங்க 5-6 கேள்விகள். அத்தியாத்மம் என்ன, அதிபூதம் என்ன, அதிதைவம் என்ன, கர்மம் என்ன, அப்படி எல்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லும் போது பகவான் வந்து அங்கே ஒரு ஸ்லோகம் கீழே வரும்போது பூத பாவோத்பவகரஹ, ஒரு பூதம் நீங்க ஜீவனால அவனே கிரியேட் பண்ணி செஞ்சதுதான். அப்போ விசர்க கர்மன் என்னன்னா கேட்டார்ல, அதுக்கு மீனிங் சொல்லும் போது பூதபாவ உத்பவகரக, ஒரு ஜீவன் அவனா உருவாக்கி சேர்த்து வச்சுக்கினது தான். அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறா, எக்ஸாஸ்ட் பண்ணி திரும்பி பண்ணிக்கிறா. அப்ப அதுதான் கர்மம் சொன்னா అని அர்த்தம் சொன்னாருங்க. அப்படின்னா கர்மதான் இந்த ஜீவர்கள் எல்லாம் மறுபடியும் வர்றதுக்கு அவங்க கர்மதான் காரணமாயிருக்கிறது புரிஞ்சுக்கணும். which brings forth the existence of the beings is called karma. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பூதபாவோத்பவகரஹ. அப்போ கடவுள் என்னதான் பண்றார் சார்? நீதான் ப்ரொடியூசர், அவர் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர். இன்னும் கொஞ்சம் உதவி பண்ற, நான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. அவர் வந்து மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்க் வச்சு உட்கார்ந்துருக்காரு. அவர் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர், ஆனா மெயின் ப்ரொடியூசர் நீ தான், உதவி பண்றாரு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா, முதல் மந்திரத்துடைய அர்த்தம் முடியறது இதோட நான் சொல்றதோட. அதனால அங்க பார்க்க இந்த விராட் ரூபம் மொத்தத்தினி இந்த சப்தான்னமா நினைச்சு யாரு உபாசனை பண்றாங்க பத்தி, உபாசனை கொஞ்சம் இருக்கும் பக்கத்துல. இந்த சப்தான்னம் விராட் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் இந்த 7ன்னு சொல்லிட்டு நினைச்ச உபாசனை பண்ண, உபாசனை தியானம் பாவனை பண்ண அவன் ஹிரண்ய கர்ப்ப பதம் அடைவா. இது முதல்ல சொல்லிட்டே இருக்கு நிறைய இடத்துல, ஹிரண்ய கர்ப்ப பதம், அந்த இடத்துக்கு போவான். இதோட முதல் மந்திரத்துல இன்ட்ரடக்ஷன் ஆயிடுச்சு, 7 அன்னங்கள் என்னன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு கேள்விக்கு பதில் உபனிஷத்தை கேட்டுட்டு உபனிஷத்தை பதில் கொடுத்தாச்சு. சரியா? இந்த கேள்வி இது திரும்பி உபனிஷத்து 2வது மந்திரம் கடைசியில கூட கொஞ்சம் விசாரணைக்கு வந்துடும். சரி, அடுத்தது இப்போ 2வது மந்திரம் பார்க்கணும். 2வது மந்திரம் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இப்போ மேல பேசினதெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கணும், உபனிஷத்தை கொடுக்கணும். அதனால நான் நிறைய பேசிட்டேன். அதே பேசி அயோத்தியா பேசிட்டோம், ராமலல்ல. எத் சப்தான்னானி மேதயா தபசா அஜனயதி
पितेति मेधया हि तपसा जनयति पितैः पितैकमस्य पित एकमस्य साधारणमिति इदम् एवास्य तत्साधारणमन्नं यदिदम् अद्यते स एतदुपास्ते न स पाप्मनः व्यावर्तते நிச்சிரகம் ஏதத். கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்கணும் பாயிண்ட் வைஸ் தான். என்ன ஒரு அன்னம் பத்தி சொல்லணும். முதல் டாபிக் வைஸா கோட் பண்ணிட்டே போகும். மேல சொன்ன பாயிண்ட்ஸ் எலாபரேட் பண்ணு. முதல் சாதாரண அன்னம் பத்தி உபனிஷத்து சொல்ல தொடங்கி அப்புறம் நடுவில் ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்துக்கிறது உபனிஷத்து. டைவர்ஷன் அதுக்கு சம்பந்தப்பட்டதுதான். இந்த டைவர்ஷன்ஸ் అనేది இந்த பிராமணத்துல நிறைய வரும். அப்ப அந்த விஷயம் சங்கர பாஷ்யத்துக்குள்ள போனா அவர் இன்னும் பல டைவர்ஷன்ஸா பேசுவார். அதனால டைவர்ஷன் மயம். அதனால கடைசியில் இப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது அசல் எங்க முதல்ல இருந்துச்சு எங்க அந்தமாயிடுச்சுன்னு ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போய் தேடுற மாதிரி இருக்கும். சரியா, ரேண்டமா இருக்கும். ஒரு சின்ன டைவர்ஷன். முதல் சாதாரண வண்ணம் అని சொன்னதுனால இதுக்கு இங்க சைட் பாயிண்ட் வேல்யூ இது கூட என்னன்னா, அதனால யாருமே தனக்கு மொத்தம் சொல்லிட்டு தானா மட்டும் செஞ்சுக்கிட்டு தானாவே சாப்பிடக்கூடாது. வித்தவுட் ஷேரிங், யாருக்கு கொடுக்காம. இது நம்ம ஒரு அளவில் சொல்லிடுவோம் பல வகை இல்லையா. உபனிஷத்துக்கு இங்க எம்பசைஸ் பண்ண அந்த பாயிண்ட் சொல்றதே பண்ணிக்கிட்டு அப்புறம் யாராவது வரப்போறாங்க, யாரோ மட்டும் பார்த்தோம் மணக்கு 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 மணக்குன்னு சாப்பிட்டு அது கேட்க போறாங்க. இப்படிப்பட்ட பாவத்தோட ஒரு ஒரு தோஷனை ஒழுப்பி ஒரு துண்டாவது போடே ஏதாவது செய், ஷேர் பண்ணிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வேல்யூ நீங்க உபனிஷத்து சொல்லலை. ஒருவேளை யாராவது அப்படி ஷேர் பண்ணிக்காம எந்த வகையிலையும் சின்னாப்பட்ட ஸ்ரீராமகிருஷ்ணன் என்னோட சின்ன வயிறுக்கு இதே நல்லா இருந்த போதும் அப்படின்னு யாராவது சொன்னா அதுக்கு உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, அன்னம் உபாஸ்தே. இங்க உபாஸ்தே வார்த்தை கிண்டல் பண்ற போல் சொல்றதுக்காக உபயோகப்படுத்துறது. அப்புறமா அன்னம் சாதம் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட உபாசனை பண்றது போல் அண்ணன் யாருன்னு பார்க்காம எதுவுமே என்ன அவங்களுக்கு இருக்கா, இன்னொருத்தருக்கு இல்லையா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க பரிமாறிட்டாங்க, ஒன்னும் பார்க்கல. ரொம்ப பசி இருக்கும் அப்படி இருக்கும். அது நீங்க சில ரிசப்ஷன்ஸ் சில இடத்துல போனா பார்க்கலாம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு, பசி பசி அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஐட்டம்ஸ் கிடைக்குமோ இல்லையோ, பக்கத்துல அவங்களுக்கு என்ன இருக்கான்னு பார்க்க வேற வரதே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் வரானே இல்லை. இப்படி அது பேர் உபாஸ்தை. சாப்பாட்டு அமல் அப்படின்னு சொல்றது உபாஸ்தேனே. அப்படி என்ன, யார் பத்தி எது பத்தி கவலைப்பட மாட்டார், தனக்கு வயிறுக்குள்ளாயிடுச்சா இல்லையா. அப்போ என்ன சொல்றதுன்னு உபனிஷத்து ரொம்ப சாஃப்டா சொல்றது, திட்டல. ஆனா பகவத்கீதையில இதே பாயிண்ட் பகவான் யோ புங்கே தான் எல்லா இயற்கையிலிருந்து வந்த சாப்பாட்டுல எல்லாத்தையும் திரும்பி கிராட்டிடியூட் சொல்லாம அர்ப்பணை பண்ணாம செய்யுங்க. யோ புங்கே ஸ்தேன ஏவ சக தைர்தத்தான் அப்பிரதானேபியக. அது மரம் கொடுக்கறது, செடி கொடுக்கறது, விவசாயக்காரனுக்கு பண்ற கொண்டு வர ஏதாச்சும் வேலைக்காரன் எல்லாம் பண்ணிட்டு போன திரும்பி அப்பிரதானேபியா கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்கல, தேங்க்ஸ் கூட சொல்லல, கிராட்டிடியூட் இல்ல, பிரம்மார்ப்பணம் சொல்லல.
அப்போ அவன் திருடிட்டு சாப்பிடுறதே போலனே. அதே இடத்துல இன்னொரு ஸ்லோகத்துல தே புஞ்சத்தே அகம், அகம்னா பாப்பம், அவன் பாப்பி, பாப்பம் மூட்டை கட்டுக்கிறான்னு பகவத்கீதையில ஸ்ட்ராங்காவே திட்டாரு. நீங்க உபனிஷத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லாமே அவனுக்கு சுத்தத்தை வராது, மனசு சுத்தமாகாதுன்னு சாஃப்டா சொல்லிக்கிட்டு போறது உபனிஷத்துங்க. ஒண்ணுதான், அவனுக்கு சுத்தத்தை வராது, மனசு சுத்த ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு பாயிண்ட். சரியா? ரெண்டாவது தெய்வ அன்னம் பத்தி அடுத்த பார்த்து படிக்கணும். இப்போ द्वे देवानाम् अभाजयति इति हुतं च प्रहुतं च तस्मात् देवेभ्यः जुहति च प्रच जुहति अतः आहुर्दर्शपूर्णमासाविति तस्मान्नेष्टिकायुज नेष्टिकायुज नेष्टिका नेष्टियाजुकः தஸ்மாத் நேஷ்டியாஜுகः ஸ்யாத். அங்க வரைக்கும் தான் ஒரு அன்னம் பத்தி சொல்லியாச்சு. ஓகே, சாதாரண அன்னம். அப்புறம் அதுல என்ன கருத்தப்போ, எல்லாருக்கும் அன்னம் வேணும் அப்பா, நிறைய ஜீவராசிகள் எல்லாம் இருக்கு, நீ சம்பாதிச்சுக்கிற செஞ்சுக்கிற ஷேர் பண்ணிக்கோ, அது மட்டும் வேல்யூ சொல்லி. ரெண்டாவது தெய்வ அன்னம் பற்றி சொல்வது. தெய்வ அன்னம் சொல்லும் போது 2, 3 2 வகை வரணும். அதுல ஒரு பெயர் ஆஃப் ஆப்லேஷன்ஸ், ஒரு ஜண்டை, அது ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும், சேர்ந்து அதுன்னு சொல்றது முதல்ல. அது என்னன்னா உஹுதம் பிரஹுதம், இந்த வார்த்தைகள் அங்க இருக்கு. உஹுதம் பிரஹுதம் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணும், அது ஒரு ஜண்டை, அது ஒரு அன்னம். என்ன அப்படின்னு அர்த்தம் என்ன, பொதுவா அக்னி ஏற்றியாச்சுன்னாவே அதுக்கு முதல்ல அது எரிஞ்சிட்டே இருக்கணும், அதுக்கு வேண்டியது போடணும், அது போடணும், விறகு போடணும், அது போடணும், தேங்காய் குச்சி போடணும், அது கொட்டை, அது எரிய வைக்கிறதுக்கு பண்ணிட்டே இருக்கணும். நடுவில் கொஞ்சம் நெய்யும் போடுறோம். ஆனா இவ்வளவு செஞ்சுட்டு இருந்தா விட அப்படி ஆகுத்து ஏதோ ஒண்ணு போட்டுட்டே இருக்கிறது, அது மெயின்டைன் ஆகிறதுக்கு கொடுக்கறது குதம். சரியா? இல்ல ஆகுதி சொல்றோம், குதம். கடைசியில அது ஏதோ எவ்வளவு நேரம் பண்றியோ, எது வச்சு எது நினைச்சு எதுக்காக பண்ற, அப்படி கடைசியில ஒரு பலி ஸ்பெஷலா ஒரு அன்னப்பிண்டமோ வேற ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸோ பாயசமோ ஏதோ ஒன்றும் ஸ்பெஷலா பலி அనే பேர்ல, அதான் பலியನ್ನ தவிர வேற ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ எங்கோ எக்ஸெப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஜந்து பலி அதெல்லாம் கடைசியாக ஸ்பெஷலா கொடுக்குற பாத்தியா, நம்ம பூர்ணாகுதின்னு சொல்றோம். பூர்ணாகுதி எப்போ ரொம்ப நேரம் கழிச்சு இதான் கொடுக்கறது, கடைசியில முதல்ல இருந்து நிறைய என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குல்ல. சோ ஹுதம் அது பிரகுருதம், பிரகர்ஷணேன ஹுதம் பிரகுருதம், பிரகுதம். சரியா? அப்புறம் இது ஒரு ஜண்டை, இது தேவாளுக்கு கொடுக்கிறது அக்னி கர்ம மூலமா. பல காமெண்டேட்டர்ஸ் வியாக்கியாத்தர்கள் எல்லாரும் கூட இந்த விஷயத்தின் என்ன சொல்றாங்கன்னா ஸ்மார்த்த கர்மா அனி எடுத்துக்கணும் என்றாங்க. ஸ்மார்த்த கர்மா, ஸ்மார்த்த கர்மான்னா ஸ்மிருதி விஹித்தம் கர்ம இது ஸ்மார்த்தம், ஸ்மிருதியிலோ சொன்னதே, நாட் ஸ்ருதி, ஸ்மிருதியிலோ சொன்னதே. அப்புறம் உபனிஷத்து உபனிஷத்து இன்னொரு பெயர் அதையும் சஜஸ்ட் பண்றது, அதையும் பேசுறது. ரெண்டு பத்தி பேசுறதுன்னு சொன்னோம் இல்லை, இப்போ ஒன்னு ஹுதம் பிரஹுதம் பத்தி பேசிட்டோம். உபனிஷத்து இன்னொன்னு என்னன்னா தர்ஷ மாசம் பூர்ண மாசம். உங்களுக்கு தெரியும், இது முண்டக்க உபனிஷத்துல பார்த்தோம், அமாவாஸ்ய அண்டு பௌர்ணமி அந்த சமயங்கள் இருக்கிற பாத்தீங்களா, அந்த அப்படி கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் தேவாளுக்கு இதெல்லாம். அதுக்கு ஸ்ரௌத கர்மா,
அது ஸ்மார்த்த ஆகுதி, இது ஸ்ரௌத. அன்னத்துல நேரா உபனிஷத்தை ஸ்ருதிலேயே சொல்லப்பட்டிருக்குது. ஸ்ருதிலேயே சொல்லப்பட்டது சிலது இருக்கு. அதனால இப்போ இதுல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்மார்த்தல சொன்னது ஸ்மிருதிலோ இல்லைன்னா ஸ்ருதிலோ சொன்னது அண்ணா சங்கரர் இல்ல ஸ்ருதிலோ சொன்னது எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லி ஸ்ருதி விகிதமாக அது எடுத்துக்கணும் சொல்லி சொல்லப்பட்டது. ஸோ 2 வகையான தேவாளுக்கு சொல்லியிருக்கு. அப்போ 3 அன்னம் ஆயிடுச்சு. தேவாளுக்கு கொடுக்கறதே 2 வகையா பேசப்பட்டது. அதனால 3 அன்னம் ஆயிடுச்சு அங்க. அப்புறம் கடைசியில் இங்கேயும் ஒரு வேல்யூபோல் உபனிஷத்து திரும்பி இந்த இடத்துல ஒண்ணு சொல்றது, இஷ்டியாஜுக கர்மா. அப்படின்னா இங்க இந்த தேவாளுக்கு இந்த தர்ஷ பூர்ணமாச இந்த ஆஃபரிங் கொடுக்கும்போது எதுவுமே யாச்சிக்காம எதிர்பார்க்காம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. இது உங்களுக்காகனா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தோட சமர்ப்பிக்கணுமா தேவாள். அப்படின்னு தேவாளுக்கு தானம் பண்ணணும். தேவாளு கூட பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப எதுக்கு சார் பிசினஸ் பண்றது தானே? பிசினஸ் பார்கெனிங்ல பண்ணாமே செய்யணும் உபனிஷத்து சொல்றது. அது மட்டும் உங்களுக்கு தான் சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் இன் திஸ் அப்படின்னு பண்ணணுமா? மேபி வேற கர்மம் செய்யும் போது நீங்க கேட்டுக்கலாம். ஆனா தர்ஷ பூர்ணமாசம் பண்ணும்போது அப்படின்னு தானே அந்த இடத்துல இப்படி எடுத்துக்கணும்னு உபனிஷத்து சொல்றது. அந்த வார்த்தை அங்க இருக்கு. இது இஷ்டின்னா இஷ்டப்பட்டு. சங்கரர் எழுதுறாரு, டிசைரிங் சம்திங் அண்ட் ஆசைப்பட்டு அப்படி பண்ணக்கூடாது. அதோட 3 அன்னம் பத்தி விஷயம் ஆயிடுச்சு. 4வது அன்னம் பத்தி பேசணும். அடுத்த பாகம் பசுப்ய ஏகம் பிராயச்சதி இது தத் பயஹ ஹேவாக்ரே மனுஷ்யாஸ்ச பசவஸ்ச உபஜீவந்தி தஸ்மாத் குமாரம் ஜாதம் கிருதம் வைவாக்ரே பிரதிலேஹயந்தி ஸ்தனம் வானு தாபயந்தி அத வத்சம் ஜாதமாஹுஹோம் அத்ருணாத் இதி தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் யச்ச பிராணிதி யச்ச நேதி பயசி ஈதகம் சர்வம் பிரதிஷ்டிதம் யச்ச பிரணீதி யச்ச நா. அங்க வரைக்கும் 4வது அன்னம். இது என்னன்னா பசு அன்னம்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அன்னம் சார்? பால். பால், துக்தம், பயஸ் யூஸ் பண்றது வருது. துக்தம்னா கூட பாலுதான், பயஹன்னா கூட பாலுதான். அதனால பாயச அன்னம், பயஹ அன்னம், பாயச அன்னம். பால் இல்லாம பாயசம் பண்ண முடியுமா? அண்ணா அது பாயசம் சொல்ல முடியாது, வேற ஏதாவது சொல்லலாம். பசு அன்னம், பால். என்ன சொல்றதுன்னு உபனிஷத்து இந்த பால் இருக்கு பாருங்க, மெமேலியன்ஸ் ஜந்துகளுக்கு எல்லாத்தையுமே கூட 4 கால் இருந்தா சரி, 2 கால் இருந்த ஜந்துவான சரி, பால் குடிச்சுதான் பிறந்தப்போ வளரணும் இல்லையா? அதனாலதான் இது எல்லாமே ஜராயுஜகா இல்ல மெமேலியன்ஸ் சொல்றோம். எல்லாத்தையும் பால் எவ்வளவு முக்கியம், அதையும் பசும்பால் எவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க. தாய்ப்பாலுக்கு சமமா இன்னும் கூட மீறி இங்க தாய்க்கு பால் இல்லைன்னா. அதனால பொதுவா எல்லா மக்களுடைய ஜீவிதத்தில், எல்லா ஜந்துகளுடைய ஜீவிதத்தில் ஆரம்பத்துல பால் முக்கியமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு பசு அன்னம்னு சொல்லப்படுறது. சரியா? ஆனா மனுஷர்களை மட்டும் அப்புறம் பால் சாப்பிடுறாங்க இல்லையா? அப்புறம் பால் பல வகையா உபயோகப்படுத்துறோம் நம்ம.
இப்ப அதான் விஷயம். சாப்பிடுறது ஒண்ணு வச்சுக்கோ. சரி, பால் சாப்பிட முடியலன்னா பாலுடைய இன்னொரு ரூபமா இருக்கிற நெய். இப்போ நெய் எவ்வளவு முக்கியம் யக்ஞ யாகம் கிரியா கர்மக்கு. அது மட்டும் இல்ல, பால் கூட வச்சு செய்யற ஒரு கர்மம் இருக்காவா? பால் கம்பல்சரியா. அப்போ மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பால் అనేది ஜீவித ஆரம்பத்துல இவன் கர்ம காண்டி யக்ஞ யாகம் பண்ணானு உடம்புக்காக ஆயுஷ்வை வர்த்ததே விரதம். நெய்யை ஆயுஷ்னு வளர்த்துவனே ஆயுர்வேதத்துடைய கருத்து. ஆனா அப்புறம் இப்போ பயப்படுத்திட்டு கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இருக்கு. இப்ப திரும்பி சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி டிமாண்ட் ஆகி கோல்டன் நெக்டார் ஏதோ பேர் வச்செல்லாம் பண்ண. அப்போ உபனிஷத்து மில்க் ஸ்துதி பண்றது, பிரேசிங் த மில்க். நான் சொல்லல, கடைசி ஒரு வார்த்தை, பயசி சர்வம் பிரதிஷ்டம். இவங்க மொத்தம் எவ்ரிதிங் இஸ் ஃபுல் ஆஃப் மில்க், ஃபில்டு வித் மில்க். அதனாலதான் பெருமாள்ல அப்படி கூட காட்சியை கொடுத்தாரு. பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் மேபி. ஆனா உபனிஷத்து அது வயசி சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு பேசுறது கடைசியில் இருக்குது. அப்புறம் சங்கரர் இது பத்தி கொஞ்சம் விளக்கம் வச்சு, மில்க் பால் ஒரு அக்னிஹோத்திர கர்மத்துக்கு கூட, அது இங்க சொல்லல உபனிஷத்து, அக்னிஹோத்திர ஒரு கர்மத்துக்கு கூட பால் வச்சு பண்ணுறது ஒரு இருக்காமா. அப்புறம் வேற எல்லா அதர் கர்மஸ்ல நெய் உபயோகப்படுத்துறோம், சரியா? அப்புறம் அப்படின்னு சொல்லி சங்கரர் அது தனியா. அப்ப என்ன சொல்றதுன்னா கருத்து, இந்த அந்த கருத்து பாத்தீங்கன்னா சர்வம் பயசி சர்வம், பார்லத எல்லா சர்வம் இருக்க. சர்வம் அப்புறம் என்ன, த ஹோல் வேர்ல்டு, உலகம் மொத்தம் கூட. பொதுவா என்ன சொல்ற, இப்போ உலகம் எப்படி உருவாயிடுச்சு நம்ம பேச்சுல, கர்மனால இல்லையா? அவங்கவுங்க தனித்தனியோட இண்டிவிஜுவல் கர்மா. அதனால உலகம் மொத்தம் கர்மத்தினால உருவாயிடுச்சு. கர்ம பால்னால உருவாயிடுச்சு. The whole world is born out of the karma. The karma is born out of the milk. அப்படி சொல்லும் போது என்ன கன்க்ளூஷனு, அதனால் உலகம் மொத்தம் பேஸ்ட் ஆன் த மில்க்ன்றது உபனிஷத்து. உலகம் மொத்தம் பேஸ்ட் ஆன் த மில்க். எது மொத்தம் அப்புறம் லிவிங் நான் லிவிங் ஆல்சோ சேர்த்துக்கொன்றது, அது சங்கரர் எழுதுறார், சரியா? பசு அன்னம் பால், அதனால தாராளமா பால் சாப்பிடுங்க, பசும்பால் கஞ்சி. அடுத்த பாகம் படிக்கணும். தத் எதிதம் ஆஹுஹு சம்வத்சரம் பயசா ஜூஹத அப புனர்மிருத்யும் ஜயதீதி ந ததா வித்யாத் யதஹரரேவ ஜுஹோதி ததஹ புனः மிருத்யும் அபஜயதே ஏவம் வித்வான் சர்வகம் ஹி தேவேப்யஹ அன்னாத்யம் பிரயச்சதி. 4 அன்னம் பத்தி சொல்லியாச்சு. இப்போ உடனே 5வது அன்னம் பத்தி சொல்லாம உபனிஷத்து இங்க ஒரு விஷயத்தினை விவரிக்கிறது. என்னன்னா, இங்கே ஒரு வேல்யூ பாத்துங்க, நடுவுல வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கேன். பிளஸ் இப்ப கடைசியில ஒரு உபாசனை கூட இன்ட்ரடியூஸ் பண்றது. பயசி சர்வம் பிரதிஷ்டிதம்னு சொல்லிருக்குல்ல, அப்படின்னு சொல்லி இந்த சர்வம் பால்னாலதான் இருக்கு, பால்லதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு யாராவது ஒருத்தர் உபாசனை பண்ணா, சரியா? அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி உபாசனைன்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னி பாலு போட்டி செய்யற ஒரு கர்மம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அக்னிக்கிரியா அப்படின்னா ஞான கர்ம சமுச்சயம். இங்க ஞானம்னா உபாசனா ஞானம்,
நாட் பிரம்ம ஜானம். அப்படி ஒரு வாட்டி செஞ்சு அது ரொம்ப பவர்ஃபுல். என்ன ஆகுமன்னா அவன் அமிர்தத்துவமே அடையுவான். இப்ப படிச்சதுல இருக்கு. அமிர்தத்துவம்னா புரிஞ்சுக்கணும், ஆபேட்சிக. அபேட்சிக, நாட் ஆத்தியந்திக அமிர்தத்துவம். அப்படின்னா அவனுக்கு பெட்டர் லைஃப், வேற லோகம் எல்லாம். அதனால அஹஹ புனः மிருத்யும் அபஜயதி అని கூட சொல்றது உபனிஷத்து. அவனுக்கு இங்க மிருத்யுன்னு ஜெயிக்கிறது అని சொல்றது. அப்படின்னா அமிர்தத்துவம் అనేది இன்னொன்னு. மிருத்யுவே இல்லாம இருக்குமா? జ్ఞానం ఉందా தவிர இது கூட அப்படி ஆபேட்சிகமனே புரிஞ்சுக்கணும். சரி, உபனிஷத்து இதுதான் விஷயம். ஆனா சில பேரு பூர்வபக்ஷி అని உபனிஷத்து ஒரு தானே ஆர்குமெண்ட் பண்ணி கேள்வி கேட்டு ஆன்சர் கொடுக்கறது என்னன்னா, இல்ல ஒரு வருஷம் அந்த சம்வத்சர பிரஜாபதினி நினைச்சு இந்த விதமா இந்த பயசி பால் விஷயம் சம்வத்சர பிரஜாபதினி தியானம் பண்ணிட்டு அப்படி பண்ணணும். ஒரு வருஷத்துடைய அதிஷ்டான தேவதை சம்வத்சர பிரஜாபதி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்போ அவன் அமிர்தத்துவம் அடைவான்னு சொல்லிட்டு, ஆனா அப்படி வேண்டியதில்லை, ஒரு வாட்டி பண்ணாவே போதும் ஒடுங்கன்னு சொல்லி உபனிஷத்து சமர்ப்பிச்சு அது தானே பேசி தானே அந்த நெகேட் பண்றது போதும். அதுக்கப்புறம் கடைசி போர்ஷன் இருக்கு. என்னது? கஸ்மாத் தானி ந க்ஷீயந்தே அத்யமானானி சர்வதேதி புருஷः வா அக்ஷிதிः ச ஹீயமன்னம் புனः புனர்ஜனயதே யஹ வைதாமக்ஷிதம் வேதேதி புருஷோ வா அக்ஷிதிः ச ஹீதமன்னம் தியா தியா ஜனயதே கர்மபீர்யத் யைதத் ந குர்யாத் க்ஷீயதே சோன்னமத்தி பிரதீகேனேதி முகம் பிரதீகம் முகேன இத்யேதத் ச தேவானப்யகச்சதி ச ஊர்ஜமுபஜீவதி இதி பிரசங்கசா. இப்போ கடைசி இந்த 2ஆம் மந்திரத்து கடைசி பாகத்தில் 4 அன்னம் பத்தி பேசி முடிச்சாச்சு. அப்புறம் அடுத்த 3 அன்னங்களை பத்தி உபனிஷத்து அடுத்த வரப்போற மந்திரத்துல பேசும். அப்புறம் ரொம்ப டீட்டெயில்டா பேசும். அதனால அது டீட்டெயில்டா பேச வேண்டியதுனால டீட்டெயில்டா என்ன, ஒரு அன்னம் அந்த அன்னம் பத்தி பேசும்போது மிச்சம் 3 இருக்குல்ல, மனப்பிராண வாக்கு, அங்க பேசும்போது அதிபூதம், அதிதெய்வம், அத்தியாத்மம் அப்படின்னு பல 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 வகையா மந்திரங்கள் நிறைய இருக்கு சொல்லும். அதனால இப்போ இங்க வரைக்கும் இந்த டாபிக் கன்க்ளூட் பண்ணிக்கலாம், டைம் கூட ஆக போறது அப்படின்னு சொல்லி இங்க வேற 2 விஷயம் சொல்லி கன்க்ளூட் பண்றது. 4 அன்னம் விஷயம் இங்க வரைக்கும், அதனால போதுமணி கன்க்ளூட் பண்ணும்போது இப்போ திரும்பி அங்க முதல்ல கேட்ட அந்த கேள்வி இங்க கொண்டு வருது உபனிஷத். என்னது? இவ்வளவு அனுபவிச்சுட்டே இருந்தா ஒருத்தனு அது ஏன் தீர்ந்து போக மாட்டேங்குது? அதான் கேள்வி. கஸ்மாத் தானி நக்ஷியந்தே, கேள்வி பாத்தீங்களா? அங்க ஏன் இது அவயம் வியமாக மாட்டேங்குது? கீயந்தே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பதில் உபனிஷத்து சொல்றது. காரணம் என்னன்னா, அது என்னன்னா சில வாட்டி என்ன சொல்றோம், ஈஸ்வரன் இஸ் இட் ஈஸ்வரா இஸ் ஹி வாண்ட்ஸ் டு மேக் அஸ் டு சஃபர்? பக்தியில அப்படிதானே. உனக்கு காது கேட்கலையா, உனக்கு கண்ணு தெரியலையா, நான் கூப்பிட்டுட்டேன், இவ்வளவு சொல்லிட்டேன், என்னதான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு விளையாட்டு பொம்மையா? ஏன் ஈஸ்வரன் மேல போடுற? ஈஸ்வரா அப்படி பண்றாரா? ஏன் குறைஞ்சு போகாம பிரயாணங்கள் முடிவதில்லை? நீதான் நிக்கிறது இல்லை, நீ போயிட்டே இருக்க.
யூ ஆர் புக்கிங் அண்ட் யூ ஆர் கோயிங். இது நீ புக் பண்ணலன்னு எப்படி போவேன்? அதனால ஈஸ்வரன் அதெல்லாம் இல்லப்பா, அது கிடையாது. உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, திரும்பி அது பாருங்க, அதே வார்த்தை, புருஷாவா அக்ஷிதிஹி. அங்க சொல்லியிருக்குல்ல, இது க்ஷயிச்சு போகாம இருக்கிறதுக்கு காரணம் அவனேதான், ஜீவன் தான். ஜீவனே காரணம். அவனுடைய போக்கிய பிரபஞ்சத்தினை கண்டினியூ பண்ணிக்கிறான் ஜீவனே தனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கண்டினியூ பண்றான்னு உபனிஷத்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா சொல்லுது. தியா தியா ஜனயத்தே, நினைச்சு நினைச்சு மறுபடியும் மறுபடியும் கர்ம பண்ணிட்டே இருக்கிறாமா. தியா தியான்னா நினைச்சு நினைச்சு வேணும்னு தெரிஞ்சு தியா தியா ஜனயத்தே, மறுபடியும் மறுபடியும் கர்ம பண்ணிட்டே இருக்கிறான். அப்புறம் அதனால போக்தா ஆயிட்டே இருக்கிறான். கர்த்தா போக்தா ஆயிட்டே இருக்கிறான். இது இந்த இடம், இந்த பாயிண்ட் வரப்போற லேட்டர் போர்ஷன்ல நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆத்ம ஜானத்துக்கு இங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடுறது இன்டைரக்டா உபனிஷத்து. சரியா? ஜீவன் ஆத்ம ஜானத்தினால நான் கர்த்தா இல்ல, நான் போக்தா இல்லைன்னு எப்போ ஒருத்தனு தெரிஞ்சுக்கிறானோ அறிவினால, புத்தில, அப்புறம் அப்படிப்பட்டவனு காரணம் ஆக மாட்டான். யாரு? அவனுடைய இப்ப இங்க ஜகத்து போக்தா போக்கியம் 1 to 1 நிச்சயம் விட்டுடுங்க, சமஷ்டி விட்டுடுங்க, 1 to 1. அப்போ ஒருத்தனுடைய கர்மத்தினை கேன்சல் பண்ணிக்கிட்டு அவன் ஜீவன் முக்தி அடைஞ்சு விதய முக்தி அடைஞ்சு இந்த சம்சாரத்தின் தப்பிச்சுக்கணவன்னா ஞானம் அடைஞ்சான். சரி, ஆத்ம ஜானத்தினால. அது உபனிஷத்து சொல்றது எப்படி சொல்றது பாரு. எது ஏத்தத்து நான் குறியாத்து அக்ஷியத்தே, அக்ஷியத்தைன்னு சொல்லியிருக்க முதல்ல. ஆனா இப்போ அடுத்த வரியில என்ன சொல்றதுன்னா, ஒருவேளை அது அவனு பண்ணாம இருந்தா நசிஞ்சு போயிடும். எது ஏத்தது நான் குறியாது க்ஷீயத்தை. அப்போ இந்த போக்தா போஜனம் பண்ணணும், அவனு இந்த மெஸ்ஸுக்குள்ள நுழைய மாட்டான். மெஸ்ஸன்னு என்ன? மெஸ்ஸுக்கு எதுக்குள்ள போறாங்க? நார்மல் மெஸ், சாப்பிடுற இடம். மெஸ்ல சாப்பாட்டு இருக்கு, மெஸ். ஸோ மெஸ்ல போய் இவன் சாப்பிட மாட்டான். அப்படின்னா இவன் போக்தா ஆக மாட்டான். ஓகே, மெஸ்ஸுக்குள்ள போறனா சாப்பிட்றதுக்கு போவான். ஸோ யூ நெவர் பிகம் தே போக்தா. அது சொல்லி அப்புறம் இது பாரு எவ்வளவு இன்டைரக்டா கொஞ்சமா சொல்றது. நீ பண்ணலன்னா போயிடும். காரணம் யாரு? நீதான். அப்ப புரிஞ்சுக்க வேண்டாமா என்ன சொல்ல வருதானே? அப்படி நீ புரிஞ்சுக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வா, நான் பெருசா வச்சிருக்கேன் முருகதாரண்யகம், அங்க சொல்லுவேன். பிரம்ம வித்யை வரப்போறது, அப்ப சொல்லுவேன். அப்புறம் கடைசியில முடியும் போது என்ன பண்றதுன்னா, மேல சொன்ன 4 அன்னங்கள், முதல் சொன்ன அவ்வளவுதான பேசிட்டோம். 4 அன்னங்கள் தானம் செஞ்சவனுக்கு, நிறைய கொடுக்கிறவனுக்கு வர பலம் என்னன்னு சொல்றது உபனிஷத்தை. ஓகே, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சார். அப்போ கொஞ்சம் திரும்பி சொல்றதே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடு, அப்புறம் அக்னிஹோத்திர துவார தேவாளுக்கு கொடு, அப்புறம் பால் குழந்தைகளுக்கு கொடு. ஓகே, பால், பசு அன்னம், அப்புறம் குட்டி கண்ணுகளின் பால் குடிக்கவே, குடிக்க விடு, எல்லாம் நீயே கறக்கிச்சு கூட. அதுக்கு எவ்வளவு வேணும் அவளை குடிச்சுட்டோம். ஆனா கட்டி கட்டி பிடிச்சி பிடித்துருவாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. பண்ணா இக பரலோகத்துல என்ன பலம் வரும்? 2 சொல்றது உபனிஷத்து. இகலோகத்துல பரலோகத்துல. இங்க அவனுக்கு நிறைய அன்னம் கிடைக்குமா. அன்னத்துக்கு ஒரு நாள்ல குறைச்சல் இருக்காது, எல்லா வேற சாப்பிட முடியும். சரியா? ஊர்ஜம் உபஜீவதி. ஊர்ஜம்னா ரொம்ப நல்லா டைஜஸ்ட் ஆகும், நல்லா சாப்பிடுவான், ரொம்ப நாள் வாடுவான், தீர்காயுஷா இருப்பான். அதனால அப்படி யாராவது இப்போ அப்படி இருக்காங்கன்னு சொன்னா அது போன ஜென்மத்துல அது செஞ்சதுனால. சரி, அப்படி செஞ்சு இப்போ நல்லா இருக்காரு சார், அவ்வளவு வயசு நல்லா சாப்பிடுறாரு, நல்லா இருக்காருன்னு சொன்ன ஆத்ம ஞானத்தை முயற்சி பண்றாரு தாத்தா கேள்வி அது இருக்கு. அதனால என்ன
இப்ப என்ன பண்ண போறோம்? போன ஜென்ம அக்கவுண்ட் இப்ப எடுத்து பார்க்க முடியுமா என்ன? అది பார்க்காது. செஞ்சுட்டே இரு. செஞ்சுட்டு எதிர்பார்க்காது பலமெல்ல. கர்த்தாவா இருக்கக்கூடாது. இது சீக்கிரம் சீக்கிரம் ஆத்ம ஞானத்துக்கு முயற்சி பண்ணுது. நான் கர்த்தா கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, போக்தா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே நீ ஞானத்துக்கு வா அப்படின்னு இன்டெரக்டா சொல்ற போது தானே சொல்லுவார். சங்கரர் எழுதுவார் இங்க கொஞ்சம். ஐ வில் ஃபினிஷ் வித் இன் 5 minutes. ஓ இஹலோகத்துல இஸ் வெரி குட். ஓகே, நல்ல ஆரோக்கியமா இருப்பான், நல்ல சாப்பாடு. ஒரு நாள் சாப்பாட்டு கிடைக்காம பட்னி இருக்கிறதே இருக்காது. சரியா? நம்ம அப்படிதான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்ல, அங்க யாரும் பட்னி இல்லையே, கிடைக்கல சாப்பாட்டால். சில வாட்டு ஆகும் எங்காவது பிரயாணம் பண்ணும்போது மாட்டிக்கிட்டோன்னு எங்க ஒண்ணும் வராது. ஆனா நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறோம். நம்ம ஹேண்ட்பேக்ல ஸ்டாக் இருக்கும். யாரும் அப்படி கஷ்டப்படுறதில்ல. வெரி எங்கோ அப்படின்னா நல்லா தான் பண்ணியிருக்கோம். நல்லா என்ன, நல்லா பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஆத்ம ஞானத்துக்கு எப்படி வரும்? சத்சங்கத்துக்கு எப்படி வரும்? புரதாரண்யக்கம் கேட்கறீங்கன்னா அப்பா என்ன எல்லா ஜம்ஸ் அப்படி சொல்லி he lives long. பரலோக பலம் என்ன? he attains the தேவலோகங்களுக்கு அதையும் சொல்லியிருக்கு உபனிஷத்து. இந்த மேல டிஸ்கஷன் இங்க வரைக்கும் பேசுனதுனால என்ன புரிஞ்சுக்கணும் சங்கரர் பாஷ்யத்துல எழுதுறாரு. ஓகே, நமக்கு அதே இதுலன்னு இந்த கதையெல்லாம் எதுக்கு சார்? எப்படியோ சாப்பிட்டுட்டோம். நீங்க இந்த 7 அன்னம் தெரியலன்னா சாப்பிடலையே என்ன? நாங்களும் பூஜை பண்றோம், தானம் பண்றோம். அது இல்ல. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? வேதாந்தத்துக்கு வந்து கிளாஸுக்கு நானு கர்த்தா நானு போக்தா இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்ட போக்கிய பிரபஞ்சம் உன்னால சிருஷ்டிக்கப்படுற இனிமே அந்த போக்கிய பிரபஞ்சம் எல்லாம் காணாம போயிடும், வராது இனிமே உனக்கு. சரியா? வேற இன்னொரு பாயிண்ட் சொல்றார் சங்கரர். இப்போ இந்த 4வது செக்ஷன்ல ஜீவன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட். சங்கரர் திரும்பி மென்ஷன் பண்றாரு. 4வது போக்கியமா இருக்காரு, ஜகத்து போக்தாவா இருக்கு. ஆனா இங்க வந்து உல்டா ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அப்போ அதே அண்ணா உல்டா ஆயிடுச்சுன்னா எதுக்கு சங்கரன் மறுபடியும் இங்க சொல்றாரு? நீங்களும் சொல்றீங்க ஆஷத்துல இருக்கு. என்னன்னா பாயிண்ட், அப்போ ஒருத்தர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவனு வந்து போக்தாவா இருப்பான், இன்னொருத்தர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இவன் போக்கியமா இருப்பான். புரிஞ்சுதா? அப்போ போக்தா போக்கியம் கான்செப்ட் வந்து மாறிட்டே இருக்கிறதா இல்லையா கவனிச்சியா? వైఫ్ దృష్టిలో பார்த்தா వైఫ్ ఈజ్ ఏ భోక్త, హస్బెండ్ ఈజ్ ఏ భోగ్యం. హస్బెండ్ దృష్టిలో பார்த்தா மாறும். சில்ட்ரன்ஸ் திருஷ்டிலோ, பேரண்ட்ஸ் திருஷ்டில பார்த்தா குழந்தைகள் வந்து போக்கியம் இவங்களுக்கு. ஆனா சில்ட்ரன்ஸ் திருஷ்டில பார்த்தா பேரண்ட்ஸ் போக்கியம். சரியா? குரு திருஷ்டில பார்த்தா சிஷ்யர்கள் எல்லாரும் போக்கியம். சிஷ்யர்கள் திருஷ்டில குரு பிகம் தி போக்கியம். அப்போ அவனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல போக்தாவா இருக்கிறவன் போக்கியமாயிடுறா, போக்கியமா இருக்கிறவன் போக்தா ஆயிடுறா. அதனால் என்னன்றீங்க இப்போ? அது சத்தியம் இல்லை. வரப்போற மது பிராமணம்னு ஒரு பிராமணம் வரப்போறது, அது வேதாந்திக் போர்ஷன். அங்க அப்போ இந்த பாயிண்ட் இப்போ உபனிஷத்து லைட்டா சொல்லி போயிடுச்ச, நீ பண்ற காரணம், நீ பண்ணாம இரு, அது இல்லை அப்படின்னு அங்க பேசும்போது இது விசாரணைக்கு வரும்போது நமக்கு உபயோகப்படும் என்றார் சங்கரர் சொல்லி கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, போக்ய போக்த்ரு இது வந்து இன்டர் ரிலேட்டட், இன்டர்சேஞ்சிங். அதனால இது நீ வந்து இது இப்படி இது போக்கியம் இது போக்தா అనేది டிஃபைன் பண்ண முடியாது. இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர்சேஞ்சிங் அன்டிஃபைனபிளா இருக்கிறதுனால அது மித்யா. இதுதான் விஷயம் அங்க கனெக்ட் ஆக போகுது. ஓகே, 2 மந்திரங்கள் பார்த்தோம், 4 அன்னங்கள் பார்த்தோம்.
அடுத்தது இதே போல் கொஞ்சம் உபனிஷத்தை அப்படி 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 எல்லாம் போய் சுத்தி சுத்தி நமக்கு எல்லாம் பிக்னிக் எல்லாம் காட்டிட்டு வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத்